Hi guys, welcome back to our Riya Creation. நீங்கள் இப்போ ப்ரிவியூவில் பார்த்த மாதிரியான கேண்டி ஸ்டைல் ரொட்டேட் ட்ரான்சிஷன் தான் வந்துட்டு எப்படி மேக் பண்ணுறது அப்படின்ட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான்லேயும் ஆல் என்ற நோட்டிஃபிகேஷனை வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அலைட் மோஷன் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு 4:5 ரேஷியோ வந்து கிளிக் பண்ணிட்டு கிரியேட் ப்ராஜெக்ட்ன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு ப்ளஸ் ஐக்கான் சூஸ் பண்ணிட்டு ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பை கிளிக் பண்ணிட்டு 3 டாட்டை கிளிக் பண்ணி ஃபில் ஸ்க்ரீன் ஆப்ஷன் வந்து கொடுத்துட்டு மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் போயிட்டு லைட்டாக அந்த மாதிரி ஜூம் பண்ணிக்கோங்க. கலர் வந்து உங்களுக்கு அந்த கேண்டில் ஸ்டைல் கலர் வந்துட்டு உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ அந்த கலர் வந்து நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்துட்டு இந்த கலர் வந்து செட் பண்ணிக்கிறேன். செட் பண்ணிவிட்டு அந்த கலர் வந்துட்டு லைட்டாக இருக்க மாதிரி செட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் எந்த இமேஜில் வந்து ட்ரான்சிஷன் பண்ண போகிறீங்களோ அந்த இமேஜ் வந்து ஜஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ப்ளஸ் ஐக்கான் சூஸ் பண்ணிட்டு ஒரு சர்க்கிள் ஷேப் வந்துட்டு ஆட் பண்ணியிருக்கேன். சர்க்கிளோட சைஸ் வந்துட்டு இந்த அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு கலர் வந்துட்டு உங்களுக்கு எந்த கலரில் வேணுமோ அந்த கலரில் வந்துட்டு நீங்கள் செட் பண்ணிக்கலாம். செட் பண்ணிவிட்டு அந்த சர்க்கிள் ஷேப்பை கிளிக் பண்ணிட்டு எஃபர்ட்ஸ் போங்க, ஆட் எஃபர்ட்ஸ் போங்க. போயிட்டு ப்ரொசீஜரல் அப்படின்னு இருக்கும், அதில் போனீங்க அப்படின்னா ஸ்ட்ரிப்ஸ் இருக்கும். ஸோ அதை வந்து ஸ்டாண்டர்ட் செட்டிங் கொடுத்து இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா பஞ்ச் அவுட் அப்படின்னு இருக்கும். ஸோ அதை வந்துட்டு இந்த மாதிரி எனேபிள் பண்ணிக்கோங்க. கவுண்டோட வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா 10ல் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு ஒரு 14ல் வந்துட்டு கரெக்டாக இருக்க மாதிரி செட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்துட்டு அந்த சர்க்கிள் வந்துட்டு உங்களுக்கு எந்தெந்த பிளேஸ்லலாம் வேணுமோ அந்த பிளேஸில் வந்துட்டு நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு அந்த சர்க்கிள் ஷேப் வந்துட்டு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ டூப்ளிகேட் லேயர் எடுத்து எந்தெந்த பிளேஸ்லலாம் வேணுமோ நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோ. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த சர்க்கிள் ஷேப்பை வந்துட்டு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ இந்த மாதிரி டூப்ளிகேட் லேயர் எடுத்துட்டு உங்களுக்கு எந்தெந்த பிளேஸில் வேணுமோ அந்த பிளேஸில் வந்து செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டு ப்ளஸ் ஐக்கான் சூஸ் பண்ணிட்டு ப்ளஸ் ஐக்கான் மாதிரி ஒரு ஷேப் இருக்கும். ஸோ அதை வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ப்ளஸ் ஐக்கான் வந்து இந்த மாதிரி செலக்ட் பண்ணிவிட்டு அதோட கலரை வந்துட்டு பிளாக் கலரில் உங்களுக்கு எந்த கலர் வந்து வேணுமோ அந்த கலர் வந்து செட் பண்ணிட்டு மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் போயிட்டு உங்களுக்கு எவ்வளோ சைஸில் வேணுமோ இந்த மாதிரி வந்து செட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு எவ்வளோ சைஸில் வேணுமோ அந்த மாதிரி வந்து செட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ப்ளஸ் சிம்பிளும் வந்துட்டு எவ்வளோ வந்து வேணுமோ அவ்வளோ டூப்ளிகேட் லேயர் வந்துட்டு இந்த பாக்ஸை கிளிக் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ எடுத்துகிட்டு உங்களுக்கு எந்தெந்த பிளேஸ்லலாம் வேணுமோ அந்த பிளேஸ்லலாம் இந்த மாதிரி வந்து செட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இது எல்லாத்தையுமே வந்துட்டு எண்ட் வரைக்கும் இந்த மாதிரி வந்து ட்ராக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கேண்டி ஸ்டைல் பேக்ரவுண்ட் வந்து மேக் பண்ணியாச்சு. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த இமேஜ் வந்து கிளிக் பண்ணிவிட்டு பார்டர் அண்ட் ஷேடோவில் போயிட்டு ஸ்ட்ரோக் வந்து ஆன் பண்ணி விட்டுக்கோங்க. ஆன் பண்ணிவிட்டு அதோட ஷேடோவும் வந்துட்டு இந்த மாதிரி ஆன் பண்ணிவிட்டு ஸோ இந்த இமேஜ் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணிட்டு ரொட்டேட் ட்ரான்சிஷன் வந்து மேக் பண்ணலாம். ஸோ மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மில் போங்க. போயிட்டு ரொட்டேட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு ஃபஸ்ட்டில் ஒரு கீ ஃப்ரேம் வச்சுக்கலாம். ஸோ அந்த இமேஜோட எண்டில் ஒரு கீ ஃப்ரேம், தென் வந்துட்டு இங்கே ஒரு கீ ஃப்ரேம், தென் வந்துட்டு இவ்வளோ டிஸ்டன்ஸில் ஒரு கீ ஃப்ரேம். ஸோ டோட்டலாக வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா 4 கீ ஃப்ரேம்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கும் இவ்வளோ டிஸ்டன்ஸில். ஸோ ஃபஸ்ட்டில் இருக்க கீ ஃப்ரேமோட வேல்யூ வந்துட்டு 0ல் செட் பண்ணிட்டு செகண்டில் நம்ம ஆட் பண்ண வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா 45ல் வந்து செட் பண்ணிக்கோங்க. தேர்ட் ஆட் பண்ணது 0ல் செட் பண்ணிவிட்டு ஃபோர்த்து நம்ம ஆட் பண்ணது வந்துட்டு -45ல் இந்த மாதிரி வந்து செட் பண்ணிக்கோங்க. இந்த 2 கீ ஃப்ரேம்க்கும் சென்டர் பாயிண்ட் செலக்ட் பண்ணிட்டு கிராஃப் ஆப்ஷன் போயிட்டு நம்ம எப்பயுமே வந்துட்டு ஒரு கர்வ் வந்துட்டு ஆட் பண்ணுவோம். இந்த மாதிரியான ஒரு கர்வ் வந்துட்டு செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு காப்பி கர்வ் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு இந்த 2 சென்டர் பாயிண்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம காப்பி பண்ண கர்வ் வந்துட்டு பேஸ்ட் பண்ணிவிட்டு இதை வந்துட்டு இந்த ஆப்போசிட் டைரக்ஷனில் இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. தென் இந்த 2 கீ ஃப்ரேம்க்கும் சென்டர் பாயிண்டில் வச்சுட்டு காப்பி பண்ணதை பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டுக்கும் தென் லாஸ்ட்டுக்கும் ஒரே கிராஃப் வந்து செட் பண்ணிவிட்டு சென்டரில் மட்டும் இந்த மாதிரி வந்து ஆப்போசிட் டைரக்ஷனில் செட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் எத்தனை இமேஜ் ஆட் பண்ணியிருக்கீங்களோ அத்தனை இமேஜ்க்கு இதே ப்ராசஸ் வந்து பண்ணிக்கோங்க. ஸோ வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தேன் அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.